ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமக்கல் சாரதா சமையல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பீஸா தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லீவ் விட போகிறாங்க. நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸா நம்ம வீட்லேயே செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, சர்க்கரை 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு பீஸா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம சமையல் மேடைக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சிக்கிட்டு இழுத்து பிசையும் போது தான் நமக்கு நல்லா சாஃப்டான பீஸா கிடைக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா மாவு போட்டு இழுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் இழுத்து பிசைக்கணும். அப்போ தான் பீஸா பேஸ் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்தளவுக்கு நம்ம இழுத்து பிசையும் போது நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக மாவு வந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம சப்பாத்தி கட்டையில் நல்லா தட்டையாக திரட்டிக்கலாம். திரட்டிட்டு ஒரு சில்வர் பிளேட்டு இல்லாட்டி உங்களுக்கு பீஸா தட்டு இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. அந்த பேஸ் இந்த மாதிரி நல்லா ஓரமெல்லாம் மொத்தமாக இருக்க மாதிரி கையிலேயே இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்குங்க. நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாவு பொங்கி வராமல் இருக்கும். ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களெல்லாம் நல்லா பட்டர் தடவி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா பீஸா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். தடவிட்டு உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் தடவிக்கங்க. அப்படி இல்லைன்னா டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட கலந்துக்கலாம். நான் டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸ் கலந்து தான் நான் தடவுறேன். இப்போ நம்ம மொசரலா பீஸா சீஸ் தான் நான் துருவி எடுத்திருக்கேன். எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். சீஸ் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அப்போ தான் பீஸாவுக்கு நல்லாயிருக்கும். நான் 3 விதமான குடமிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை, சிவப்பு, மஞ்சள் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், ஆலிவ் அப்படி இல்லைன்னா நீங்கள் மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம். மஷ்ரூம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். பீஸா மேலே நல்லா ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் சீஸ் துருவி போட்டுக்கலாம். பீஸாவுக்கு சீஸ் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். சீஸ் தொட்டு மிக்ஸ்டு கர்ப்ஸ் அப்படின்னு கடையில் விற்கிது. அதை வாங்கி கொஞ்சம் மேலே தூவி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒரு அடிகனமான வானலி எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச பீஸா குக் பண்ணிடலாம். இந்த பீஸா வேகிறதுக்கு எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பேஸ் எவ்வளோ எடுக்கிறோமோ எவ்வளோ மொத்தமாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் பீஸா வேகிற டைமு. பீஸா நல்லா வெந்துருச்சு. நல்லா ஜூஸியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்களும் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாமக்கல் சாரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.